ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிக் பாஸோட டே 1 பார்க்க போறோம். டே 1 இன்னைக்கு பாதி, நேத்து பாதி அப்படி இருந்துச்சு. அதனால இன்னைக்கு டே 1 முடிச்சுட்டு டே 1 தூங்க போட்டு திருப்பி டே 2 ஆரம்பிச்சு டே 2 தூங்க போறது வரை இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம பாக்குறீங்க, கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் சீசன்ல ஃபர்ஸ்ட் நாமினேஷன் பத்திலாம் வருது. அதனால டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நாமினேஷன் ரொம்ப வளவலன்னுலாம் பார்க்க வேணாம். முக்கியமா எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, அனுயா வந்துட்டு ரொம்ப இங்கிலீஷ் நிறைய பேசுறாங்க, அதனால வேலை எதுவும் பார்க்க மாட்டாங்க, அதனால செட் ஆகல அப்படின்னாங்க. ஜூலி வந்துட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு, அனாயிங்கா இருக்கு, இந்த மாதிரிலாம் காமனா நிறைய பேர் சொன்னாங்க. அடுத்து ஸ்ரீக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகணும் போல இருக்கு போல, அவர் வந்துட்டு சரியா யாரு கூட மிங்கிள் ஆக மாட்டாரு அப்படின்றதுனால 3 பேர்த்த அதிகமா நாமினேட் பண்ணாங்க. அடிஷனலா ரைசாவையும் நாமினேஷன் பண்ணாங்க. ஏன்னா அவங்களும் தமிழ் சரியா பேச மாட்டாங்க, அதனால கனெக்ட் பண்ணிக்க முடியல, மீறுறாங்க, அவங்க வந்துட்டு வேலையை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைசாவையும் நிறைய பேர் நாமினேட் பண்ணாங்க. இப்போதைக்கு இந்த வாரத்துல நாமினேஷன்ல இருந்தது அனுயா, ஜூலி அண்ட் ஸ்ரீ 3 பேர் தான் இருந்தாங்க. லாமினேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஓவியா தம் அடிக்கலான்னு கேட்டிருப்பாங்க போல, அதுக்கு எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்களாம். இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல இப்ப இல்லாம கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் ஓவியா ஜூலிட்ட புலம்பிட்டு இருந்தாங்க. எனக்கு அவ்வளவுதான், நான் இதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல, கேமா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஜூலியும் என்னையெல்லாம் ஈஸியா நாமினேட் பண்ணிடுறாங்க, மத்தவங்களெல்லாம் வெளியே போய் அவங்க மீட் பண்ணிப்பாங்க, அதனால சொல்ல முடியாது, என்னன்னா வந்துட்டு ஈஸியா வந்துட்டு நாமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க, அதுக்காகவே தான் என்ன எல்லாரும் நாமினேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஜூலியா ஒண்ணு நினைச்சு ஜூலியா ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க அனாயிங்கா இருக்காங்க, இரிட்டேட்டிங்கா இருக்காங்கன்னு ஹவுஸ்மேட்ஸுக்கும் புரியும், நமக்கும் புரியும். கடைசியில ஓவியா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோடனே, நீ பாட்டுக்கு அவங்க பயப்படுறாங்க விடு, நீ பாட்டுக்கு உன்னோடத பாரு, இது கேமா பாரு அப்படின்னு ஓவியா சொன்னோன்னே, இன்னைக்கு நான் இத்தனை பேரை சம்பாதிச்சிருக்கேன்ட்டு பரணி அண்ணா, கஞ்சா கருப்பண்ணா, வையாபுரி அண்ணா, ஆர்த்தி அக்கா, ஓவியாட்டு, இதுல எனக்கு வையாபுரி, கஞ்சா கருப்பு, பரணிலாம் எப்படின்னு தெரியல, ஆனா ஆர்த்தி சரியான கன்னிங்கா இருக்காங்க, நல்லா கூட பேச மாட்டாங்க, ரொம்ப ஏதோ ரேகிங் பண்ற மாதிரி, சீனியர் ஜூனியர் கிட்ட பேசுற மாதிரி அப்படிதான் பேசுறாங்க. அது ஓவியா, அது ஜூலிக்கு தெரிஞ்சு பேசுதா தெரியாம பேசுதான்லாம் தெரியல, ஆனா இதுதான் போச்சு. வெளியே நின்று ஸ்னேகனும் காயத்ரியும் கூட ஜூலியை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப எல்லாமே நமக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா, ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கா அப்படிலாம் பேசி அவங்கள கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்கி எந்திரிச்சாங்க, காலையில பாட்டு போட்டு எல்லாரும் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்ரீ ரொம்ப உம்முன் இருக்கிறத பார்த்துட்டு கணேஷ் ஸ்ரீ கிட்ட, நீங்க ஒரு 90 days ஒரு ஷூட்டிங்ல இருக்கிறதாகவும், இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸாகவும் நினைச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரோல் பிளே இருக்கு அப்படின்றத நினைச்சுக்கோங்க. அப்பதான் ஒரு படத்தை பத்தி சொன்னாரு, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். அந்த படம் நான் ரொம்ப லாங் பேக் பார்த்திருக்கேன், அதை எக்ஸாம்பிளா வச்சு சொன்னாரு. என்னதான் பெரிய போரே நடந்தாலும் அவங்க அப்பா சந்தோஷமா அந்த பையனை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றத எக்ஸாம்பிளா சொன்னாரு. ரொம்ப ஆப்டா இருந்தது. யாருமே ஸ்ரீ கிட்ட இந்த மாதிரி பேசல. இதுதான் ஸ்னேகனை தலைவரா தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் குக்கிங் டீம் இவங்க, வெசல் வாஷிங் இவங்க, கிளீனிங் டீம் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பங்கு பிரிச்சுக்கிட்டாங்க. எல்லாமே பங்கு பிரிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டு ரைசா, ஓவியா, ஆரவ் 3 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. இங்கதான் ஆரம்பிச்சு பிரச்சனை. ஓவியாவுக்கும் ஆரவுக்கு ஓவியா ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு ஓவியா கேட்டோன்னே, இல்ல அப்படிலாம் இல்லை அப்படின்னோடனே, அப்போ நீங்க கேவா அப்படிலாம் கேட்டாங்க. எனக்கு வந்துட்டு நைஸ் பாய்ஸ்லாம் வேணாம், நீங்களே போதும், எனக்கு வந்துட்டு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆரவ் அப்படின்னு சொன்னோன்னே, ஆரவ் வந்துட்டு எனக்கு வீட்டுல பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னோடனே, அப்ப எங்களுக்கு ஃபேமிலி இல்லையா, இப்பவே சொல்லுங்கன்ட்டு ஓவியா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஜாலியா தான் கேட்குற மாதிரி ஆரம்பிச்சிச்சு. போக போக பார்ப்போம். கிச்சன் ஏரியாலையும் ரூம்லயும் என்னதான் ஜூலி கிட்ட எல்லாரும் ஜாலியா பேசுற மாதிரி இருந்தாலும், காயத்ரியும் ஆர்த்தியும் ஜூலியை நல்லாவே ரேகிங் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன். பெட்ரூம்ல எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ காயத்ரியும் ஆர்த்தியும், நர்ஸே இப்படிதான், நர்ஸ் கேரிங்கே கிடையாது, அவங்களுக்கு நம்மளோட உயிர் மேல அக்கறையே கிடையாது, இப்படி பண்ணாங்க, என்னோட இதுல அப்படி பண்ணாங்க, இனிமே இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டோம், ஹோமியோபதி தான் பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்க சொல்ல, ஜூலி வந்துட்டு எல்லா நர்ஸும் அப்படி இல்லட்டு அவங்க ஆர்கியூ பண்ண. ஆனா கடைசியில எல்லாரும் சேர்ந்துட்டு ஜூலியை தான் கார்னர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கிச்சன்லயும், ஜல்லிக்கட்டுல நீ ஏன் இப்படி பேசின, பெரியவங்களை இப்படிலாம் பேசலாமா, அது இதுன்ட்டு முடிஞ்சு போன கதையை வச்சு ஜூலியை வந்துட்டு படுத்திக்கிட்டு இருந்தாங்க. என்னதான் ஜூலி ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாலும், இதெல்லாம் ஒரு இடத்துல எல்லாரும் இருக்கும் போது ஜூலியை மட்டும் கார்னர் பண்றது கஷ்டமா தான் இருந்தது. பதட்டத்துல ஜூலி கிளாஸை உடைச்சிட்டு
கையில ரத்தமா வந்துருச்சு. அப்புறம் எல்லாரும் கைய கழுவு, ஐஸ் வை, அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தோனே, அப்பயும் வந்து ஆர்த்தி நர்ஸுக்கே இதெல்லாம் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க, அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு, லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க். அதுல என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு டீம் வைஸா வரணும், ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு டாஸ்க் தருவாங்க. அதுல வந்துட்டு அவங்க கூட இருக்க ஹவுஸ்மேட்ஸோட சைல்ட்ஹுட் போட்டோவை காட்டுவாங்க. 5 பேர் இல்ல 4 பேர் போட்டோ காட்டுவாங்க. அந்த ஆர்டரை ஞாபகம் பண்ணி வச்சுக்கணும். எப்போ பிக் பாஸ் கேக்குறாங்களோ அப்ப வர அதை ரிவீல் பண்ணக்கூடாது, கடைசியா தான் சொல்லணும், அது வர மைண்ட்லயே தான் வச்சுக்கணும் அப்படின்னாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு குக்கிங் டீம் போய் அந்த 5 போட்டோவை பார்த்துட்டு ஏதோ கண்டுபிடிச்சாங்க, கரெக்டா இல்லையான்லாம் தெரியல, ஏதோ கண்டுபிடிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டாஸ்க் வச்சாங்க, நீங்க தான் டைட்டில் விடர்னு நினைச்சுக்கோங்க, இப்ப நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அது எதுவும் பெருசா ஒண்ணும் தெரியல, அதனால அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் அப்போ ஜூலியை வந்துட்டு சரியா பேச விடல, சக்தி காயத்ரி சரியா பேச விடல. டாஸ்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்மோக்கிங் ரூம்ல போய் ஜூலி ஒரே அழுக கணேஷ் கிட்ட. அப்ப கணேஷ் மோட்டிவேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு வழக்கம் போல. ஜூலி வந்துட்டு ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணாங்க, எல்லாரும் இப்படி பண்றாங்க, என்னை பேச விட மாட்டாங்க, நானும் சாதாரண பொண்ணு தான், அது இது. அதுக்கு அவர் சொன்னாரு, உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க, நீ அப்போ உன்னோட பேச்சு திறமையால அதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. வெளியே நின்று ஸ்னேகன் கேட்டுட்டே இருந்தாரு இது எல்லாத்தையுமே. கொஞ்ச நேரத்துல சக்தி வந்துட்டு ஸ்னேகர் கிட்ட இருந்துட்டு, எனக்கு தெரியும் அவ இப்படிதான் பண்ணுவான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் ஜூலியை வந்துட்டு வெளியே கூப்பிட்டோன்னே உள்ளுக்க சக்தியை பத்தி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தது அந்த ஜூலி. பார்த்தா சக்தியை பார்த்தானா, அண்ணா சொல்லுனா தங்கச்சி அழுக கூடாதுன்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்ட்டு மொத்தமா மாறிடுச்சு. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. சக்தி வந்துட்டு இல்ல தங்கச்சி இதெல்லாம் பேசுறதுக்கு இந்த இடம் இல்ல அப்படின்னு அவரும் அவாய்ட் பண்ணிட்டாரு. அவங்களும் போனதுக்கு அப்புறம் கேமரா கிட்ட எல்லாரும் பயப்படுறாங்க என்ன நினைச்சா, அவங்களுக்குலாம் நான் வந்துட்டு ஈஸியா போயிட்டேன்னு நினைச்சிட்டாங்க, ஆனா நான் இப்போ நல்லா காம்படிட்டரா இருக்கனால என்னை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க, அது எனக்கே தெரியுது அப்படி இப்படின்னு ஜூலி கதையா விட்டுட்டு இருந்தது. அடுத்து வரப்போற பிக் பாஸ்லயும் இதே மாதிரி கண்டென்ட் கொடுத்தா சூப்பரா இருக்கும். அடுத்து டே 2 முடிஞ்சிருச்சு, எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. மணி 3 ஆச்சு, ஆனாலும் நம்ம ஓவியாவுக்கு தூக்கமே வரல. அவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, நான்லாம் நைட்ல முழிச்சிருந்துட்டு பகல்ல தான் தூங்குவேன், இங்க எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, தூக்கம் வந்துட்டு வர மாட்டேங்குது, ஒரு நாள் நல்லா தூங்கிட்டேன்னா அது எல்லாமே எனக்கு சரியாயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் சரி நான் கிளம்புறேன்னு தூங்க போயிட்டாங்க. இன்னைக்கு நாளோட முடிவுல ஜூலியை எல்லாரும் கார்னர் பண்றதோட முடிஞ்சது. மத்த எல்லாரும் ஒன்னாதான் இருக்காங்க, ஜூலி ஓவியா தனியா இருக்கிற மாதிரி இருந்தது. போக போக பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு, அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்தவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.